வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இரு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் மற்ற நாடு தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளும். அதனால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்திய நாட்டுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தும். கிட்டத்தட்ட நேட்டோ பாணியிலான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலப்பகுதி முக்கியமானது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ராணுவ மோதல் நடந்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. அதனால் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் முக்கியமானது என்று கருதப்படுவது மட்டுமல்லாமல், இது மேற்கு ஆசியா மற்றும் தெற்காசியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய கேள்வியினை எழுப்புகிறது. சில மாதங்களுக்கு முன் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தியது போல மற்றொரு தாக்குதலை இந்தியா நடத்தினால் என்னாகும்? பாகிஸ்தானுடன் சேர்ந்து சவுதி அரேபியாவும் இந்தியாவை தாக்குமா? மறுபக்கத்தில் ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தினால் என்னாகும்? அரேபியாவுடன் சேர்ந்து பாகிஸ்தானும் ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கத்தை தாக்குமா? முதலாவது கேள்விக்கு பதில் தெரியாது. அது அடுத்த தடவை இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் போதுதான் சவுதி அரேபியா காட்சிக்குள் வருமா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது கேள்விக்கு பதில் தெரியும். பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் சவுதி அரேபியாவில் உள்ளன. ஏமனுடனான எல்லையை ஒட்டி சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதன் அர்த்தம், ஏமனிலிருந்து ஹவுதி இயக்கம் சவுதி அரேபியாவை தாக்கினால் பதிலடி கொடுக்க போவது பாகிஸ்தான் ராணுவம் தான். சவுதி அரேபியா நீண்ட காலமாக பாகிஸ்தானுடன் நெருக்கமான பொருளாதார, மத மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வைத்திருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் அணு ஆயுத திட்டத்திற்கு சவுதி அரேபியா நிதி உதவி வழங்குவதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தான் ராஜதந்திரிகள் பாகிஸ்தானின் அணு ஆயுத குடையின் கீழ் சவுதி அரேபியா சேர்க்கப்படலாம் என்றும் கூறியுள்ளனர். குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத திட்டம் தொடர்பாக மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலை உள்ளது. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டால் மத்திய கிழக்கில் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிடமும் அணு ஆயுதம் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. இது சமன்பாட்டை மாற்றி போட்டுவிடும். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்ற நாட்களில் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பூட்டோ பல இஸ்லாமிய நாடுகளிடம் சென்று அணு ஆயுத தயாரிப்புக்கு நிதி உதவி கேட்டார். அப்போது பூட்டோ பயன்படுத்திய ஒரு வாக்கியம் மிக முக்கியமானது. அந்த வாக்கியம் என்ன தெரியுமா? நாங்கள் தயாரிக்கப் போவது பாகிஸ்தானிய அணு ஆயுதம் அல்ல, இது இஸ்லாமிய அணு ஆயுதம். பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கிடைத்தது. பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரித்து பல தசாப்தங்களின் பின் இஸ்லாமிய அணு ஆயுதம் என்ற சித்தாந்தம் மறுபிறவி எடுக்க போகிறதா? சவுதி பாகிஸ்தானின் ஒப்பந்தத்தின் நேரம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கும் ஒரு சிக்னலாக தோன்றுகின்றது. இஸ்ரேல் மத்திய கிழக்கின் ஒரே ஒரு அணு ஆயுத நாடாக பரவலாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. காசா, ஈரான், லெபனான், சிரியா மற்றும் ஏமனில் பலமுறை போரை நடத்தி வருகின்றது. கத்தார் ஹமாஸின் இயக்கத்தின் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் ஒரு கூட்டு மாநாடு நடத்தினார்கள். அதில் கூட நேட்டோ பாணியிலான ஒரு ஒப்பந்தம் பற்றி பேசப்பட்டது. ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எகிப்தால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தம் உருவாகவில்லை. அது நடந்த சில தினங்களில் அதே ஒப்பந்தத்தை சவுடியும் பாகிஸ்தானும் செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் சக்தி வாய்ந்த பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப்புடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன்பின் இருதரப்பும் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அம்சங்களை மேம்படுத்துவதையும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக கூட்டு தடுப்பை பலப்படுத்துவதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதன் மிக எளிமையான விளக்கம், பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுடி பாகிஸ்தானின் உதவிக்கு வரும். சவுடியை ஹவுதி அல்லது ஈரான் தாக்கினால் பாகிஸ்தான் சவுடியின் உதவிக்கு வரும். பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பல தசாப்தங்களாக நீடித்து பாதுகாப்பு உறவை கொண்டுள்ளன. இதற்கு காரணம், இஸ்லாமாபாத் இஸ்லாமிய புனித தலங்களான மெக்கா மற்றும் மதீனாவை பாதுகாக்க விருப்பம் தெரிவித்ததுதான். 1960களின் பிற்பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் முதலில் சவுதி அரேபியாவில் தளம் அமைத்தன. அப்போது ஏமனில் எகிப்தின் போர் குறித்த கவலைகள் காரணமாக சவுடிக்கு மேலதிக ராணுவ உதவி தேவைப்பட்டது. 1979ஆம் ஆண்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி மற்றும் டெஹ்ரானுடனான மோதலுக்கான சவுதி அரேபியாவின் அம்சங்களுக்கு பின்னர் அந்த உறவுகள் அதிகரித்தன. இந்த ஒப்பந்தம் இஸ்லாமாபாத்தின் அணு ஆயுத கிடங்குக்கும் நீட்டிக்கப்பட்டதா என்பது குறித்து வியாழக்கிழமை அசோசியேட்டட் பிரஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பாகிஸ்தானோ அல்லது சவுதி அரேபியாவோ பதில் கொடுக்கவில்லை. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கை எடுத்தால் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வருமா என்ற கேள்வியை சவுதி அரேபியாவில் இந்தியாவின் முன்னாள் தூதராக இருந்த தல்மிஸ் அகமதிடம் கேட்டபோது, தற்போது இது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவாக தெரியவில்லை. ஆனால் நீண்டகால நோக்கில் பார்த்தால் இது இந்தியாவுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல என்று கூறினார். வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சீனாவை நோக்கி திரும்புகின்றன.
இந்த மூன்று நாடுகளும் மத்திய கிழக்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகிவிட்டன. ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போதும் இந்த மூன்று நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக அணி திரண்டன. எனவே இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பின்னடைவு தான் என்று தல்மிஸ் அகமது கூறினார். சவுதி அரேபியாவும் இந்தியாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணுகின்றது. தெற்காசியாவின் புவிசார் அரசியல் ஆய்வாளரான மைக்கேல் கோஹெல்மேன் எக்ஸ் தளத்தில் எழுதிய பதிவில், பாகிஸ்தான் ஒரு புதிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டது மட்டுமல்லாமல் இந்தியாவின் முக்கிய பங்குதாரராக இருக்கும் சவுதியுடன் இந்த ஒப்பந்தத்தை செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தானை தாக்குவதை தடுக்காது. ஆனால் மூன்று முக்கியமான சக்திகளான சீனா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இப்போது ஒன்றாக இணைந்து விட்டன என்று எழுதினார். இந்தியன் வெளியுறவு நேற்று வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் உலக அமைதி மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை நாங்கள் ஆய்வு செய்வோம். இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவும் தேசிய பாதுகாப்பு மீதான தாக்கத்தை பற்றி பேசுகின்றது. இந்தியாவின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் கேன்வெல் சிபல் இந்த நிலைமையை மிகவும் தீவிரமானதாக பார்க்கின்றார். கேம்பெல் சிபல் எக்ஸ் தளத்தில் எழுதிய பதிவில், இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவின் நிதி பாகிஸ்தான் ராணுவத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்படும் என்பதை குறிக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுக்கு அணுசக்தி பாதுகாப்பை வழங்குவது பற்றி பாகிஸ்தான் வெளிப்படையாக பேசுகிறது என்று எழுதினார். பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியாவின் கூட்டணி புதியது அல்ல. ஆனால் தற்போதைய கூட்டணி இந்தியாவுக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் டெலேவர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் பேராசிரியராக இருக்கும் முக்ததர் கான், இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் சவுதி அரேபியா தனது ராணுவத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பாமல் இருக்கலாம். ஆனால் சவுதி அரேபியாவிடம் பணம் உள்ளது. சவுதி அரேபியா பாகிஸ்தான் ராணுவத்தை வலுப்படுத்த நிதி உதவி வழங்கும். சவுதி அரேபியாவிடம் அமெரிக்க தொழில்நுட்பம் உள்ளது. அதை பாகிஸ்தானுக்கு வழங்கும். இது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நிச்சயமாக இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது, சவுதி அரேபியா ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது என்ற கேள்வி எழலாம். அதற்கு சரியான பதில்கள் உள்ளன. முதலாவது, வளைகுடா நாடுகள் இப்போது அமெரிக்காவை நம்பவில்லை. இதனால் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான நாடாக உருவெடுத்தது. தனது இடத்தை இழந்து வந்த பாகிஸ்தான் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மறுபுறம் மத்திய கிழக்கு பகுதியில் ராணுவ ரீதியாக இந்தியாவின் தாக்கம் எங்கும் காணப்படவில்லை என்று கூறுகின்றார் முக்தனார். உத்தி விவகார நிபுணர் பிரம்மா செலானி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்திய பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக சவுடியை கவர்ந்திழுக்க முயன்றார். ஆனால் அது பலனளிக்கவில்லை. மோடி சவுடியுடன் உறவுகளை ஒரு உக்தி ரீதியான கூட்டாளி நிலைக்கு கொண்டு சென்றுள்ளார். இப்போது மோடி பிறந்த நாளில் சவுடி பட்டத்து இளவரசர் ஒரு மோசமான ஆச்சரியத்தை அளித்துள்ளார். இப்போது சவுடி மற்றும் பாகிஸ்தான் இரண்டில் ஒன்று தாக்கப்பட்டாலும் அது இருவரும் தாக்கப்பட்டதாக கருதப்படும் என்று எழுதினார். அமெரிக்காவில் பாகிஸ்தானின் தூதராக இருந்து ஹுசைன் ஹானி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், பாகிஸ்தான் இப்போது சவுதி அரேபியாவின் பணத்தில் அதற்கு தேவையான அமெரிக்க ஆயுதங்களை வாங்க முடியும் என்று எழுதினார். சவுதி அரேபியாவின் அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் 1998 ஆண்டில் பாகிஸ்தான் அணுசோதனையை நடத்திய உடனேயே இஸ்லாமாபாத் சென்றடைந்தார். அவர் பாகிஸ்தானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்களை பார்வையிட்டார். அப்போது பில் கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். சவுடி இளவரசரின் இந்த பயணம் பல புருவங்களை உயர்த்தியது. அப்போது நியூயார்க் டைம்ஸிடம் பேசிய கிளின்டன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த பயணம் சங்கடத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் உயர் பாதுகாப்பு தளம் ஒன்றுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் அழைத்து செல்லப்படுவது அதுவே முதல் முறை. பாகிஸ்தான் ஹகூட்டாவில் உள்ள ஜுரேனியம் செறிவூட்டும் வசதி மற்றும் கவுரியில் உள்ள ஏவுகணை தளத்தை சவுடி அமைச்சர் ஏன் சென்று பார்த்தார் என்பது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியவில்லை. இந்த பயணத்திற்கான நோக்கம் என்ன என்பதை பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியாவோ இறுதி வரை விளக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடனான சவுதி அரேபியாவின் உறவுகளை எப்படி பாதிக்கும்? சவுதி அரேபியாவில் இந்தியாவுக்கு நல்ல உறவு உள்ளது. ஆனால் வளைகுடா நாடுகளுடனான இந்தியாவின் உறவு வர்த்தகம் அளவிலேயே உள்ளது. பாகிஸ்தான் போன்று அல்லாமல் இந்தியா வளைகுடாவில் பாதுகாப்பு கூட்டாளியாக இல்லை என்றால் தல்மிஸ் அகமது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை அதிகரித்து வருவதாக மேற்கத்திய ஊடகங்களில் கூட சொல்லப்படுகின்றது. செப்டம்பர் 9 தோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து தங்கள் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை நம்பலாமா என்பது குறித்து வளைகுடா நாடுகள் பெரிதும் கேள்வி எழுப்பி வருகின்றன. அதன் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பாதுகாப்புக்காக பாகிஸ்தான், சீனா, துருக்கி மற்றும் மற்ற நாடுகளை நோக்கி செல்கின்றன. அமெரிக்க செய்தி நிறுவனமான CNN பேசிய சவுதி அரேபியாவின் மூத்த அதிகாரி அடையாளத்தை வெளியிடாமல் பேசிய போது, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடனான உறவுகளில் சமநிலையை பேணுவதற்கான அவசியம் உள்ளது. இரு நாடுகளுமே அணுசக்தி நாடுகள் என்றார். இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியாவுக்கு அணு ஆயுத பாதுகாப்பையும் பாகிஸ்தான் வழங்குமா என்ற கேள்விக்கு, இது மிகவும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தம். இது அணு ஆயுதங்கள் உட்பட எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது என்றார். 2023 ஆண்டில் ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேலுடன் முன்மொழியப்பட்ட ராஜதந்திர அங்கீகார ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக
ஒரு சிவிலியன் அணுசக்தி திட்டத்தை தொடங்க சவுதி அரேபியா அமெரிக்காவின் உதவியை நாடியது. இது சவுதி அரேபியா யுரேனியத்தை வளப்படுத்த அனுமதிக்கும். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தால் சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை தொடரும் என்று இளவரசர் முகமது கூறியுள்ளார். அணு ஆயுதத்திற்கான விநியோக அமைப்பாக இருக்கக்கூடிய உள்நாட்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் திட்டம் சவுடியில் ஏற்கனவே இருப்பதாக நம்பப்படுகின்றது.